Okay, now we are going to see about a female reproductive system. So in the system, it consists of paired ovaries, accessory ducts accessory help பண்ற ducts and external genitalia. Okay, so gland வந்து இதில் இல்லை, அதில் gland வந்து எக்ஸஸாக இருந்தது. ஸோ accessory ductsன்னு பார்த்தோம் அப்படின்னா accessory ovary duct, fallopian tubule, uterus and then vagina. ஸோ இதெல்லாம் accessory duct கால் பண்ணுறோம். external genitalia அப்படிங்கிறத mans papers, vestibule, hymen, clitoris. ஸோ இதுவெல்லாம் என்ன கால் பண்ணுறோம், external genitalia அப்படின்னு கால் பண்ணுறோம். Okay, so paired ovary. Okay, this is ovary, paired ovary. We called as primary sex organs. Okay, so and it secrete a hormone, estrogen and progesterone. Okay, so each ovary is about 2 to 4 centimeter in length, and then they located on the both side of a lower abdomen, connected in the pelvic wall, uterus by the ligaments. ஸோ அந்த லிகமெண்ட் நேம் வந்து உனக்கு கேட்பாங்க, மீசோவேரியம், MESO மீசோவேரியம், VARIUM. 2 மார்க்கில் அடிஷன் கொஷினாக கேட்பாங்க. மீசோவேரியங்கிறது ஆக்சுவலாக லிகமெண்ட்டு. ஸோ இந்த லிகமெண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம பெல்விக் வாலோட போய் யூட்ரஸை வந்து கனெக்ட் பண்ணுற லிகமெண்ட். ஓகே, so first one, paired ovaries. So in the ovaries oda structure you studied anything in 10th standard. So this is the ovary cross section இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வியூ பண்ணிங்க, ஜூம் பண்ணிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ovary, each ovary is covered with a thin epithelium. ஓகே, இதுதான் ஓவரி அப்படின்னா இதோட எபித்தீலியம் வந்து தின் எபித்தீலியம், ஓவரியன் ஸ்ட்ரோமா. இதை வந்து நம்ம என்ன கால் பண்ணுறோம், ஓவரியன் ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமா ஹேஸ் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. ஓகே, கார்டெக்ஸ் மெடுலா, கார்டெக்ஸுங்கிறது அவுட்டர், இன்னரில் மெடுலா அப்படிங்கிற ரீஜனால் ஓவரி மேடாக இருக்குது. ஓவரி கண்டெய்ன்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் ovarian or Graafian follicles. Okay, so each follicles carry a centrally produced ovum. ஓகே, ஓவம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இட் இஸ் அ ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் என்னாகும், க்ரோ ஆகிட்டு அது என்ன பண்ணும், ஃபாலிகுலர் செல்ஸு சரவுண்ட் பண்ணியும் சென்டரில் ஒரு ஓவமும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எல்லோ கலர் ஸ்பாட் வந்து ஓவம். ஸோ இந்த ஓவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட்ஜுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா அது வந்து ஓவரியை விட்டு ரப்சர் ஆகி ஓவம் வந்து வெளியில் வரும். ரிமைனிங் இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா கார்பஸ் லூட்டியமாக இது வந்து கன்வெர்ட் ஆகும். கார்பஸ் லூட்டியம் ஆக்சுவலி இட்ஸ் அ ஒன் ஆஃப் த கிளாண்ட். ஓகே, இட்ஸ் செக்ரீட் அ ஹார்மோன். ஸோ இப்போ வந்து ஓவம் வந்து ரிலீஸ் பண்ணுறது எதுமா, இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் இன்சைட் ஒன்லி ஓவம் இஸ் ப்ரெசன்ட், இட் இஸ் ரிலீஸ்ட் இன் அவுட் சைட். ஓகே, ஸோ அக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவிடக்ட், 2 ஓவிடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வி கால்ட் ஆஸ் அ ஓவிடக்ட். திஸ் இஸ் அ ஓவிடக்ட், யூட்ரஸ் அண்ட் வெஜைனா. ஓகே, ஸோ இந்த என்ன ஓவிடக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். Okay, so oviduct it is 10 to 15 centimeter long இருக்கும். It has the 3 parts. First one, infundibulum. infundibulumங்கிறது இந்த பார்ட் ஃபனல் மாதிரி ஸ்ட்ரக்சர். அதை ஃபாலோ பண்ணி நார்வாக இருக்கிறது ஆம்புலா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது இஸ்துமஸ் தான் யூட்ரஸையும் ஆம்புலாவையும் கனெக்ட் பண்ணும். ஓகேயா, ஸோ இந்த இன்ஃபென்டிபுலத்தில் ஃபிங்கர் மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஃபிம்ரே அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆல் தட் ஒன் இட் இஸ் கிவன் டு யூ. இஸ்துமஸ்ங்க கனெக்டட் இன் யூட்ரஸ் அண்ட் த சிலியேட்டட் எபித்தீலியம் லைன்ட் த lumen of the oviduct drives the ovum towards the யூட்ரஸை ஃபேஸ் பண்ணி என்னாகும், மூவ் ஆகும். ஓகேயா, ஆக்சுவலாக இந்த ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற ஓவாவை வந்து இந்த ஃபிம்ப்ரை கேப்சர் பண்ணி இன்ஃபென்டிபுலம் வழியாக ஆம்புலேயில் வெயிட் பண்ணும். ஸோ ஆம்புலேயில் ஃபர்டிலைசேஷன் அக்கர் ஆகலை அப்படிங்கிறப்ப என்னாகும்னா ஃபர்டிலைசேஷன் ஆணுச்சு அப்படின்னா பேபியாக க்ரோ ஆகி யூட்ரஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேயா, ஸோ இப்போ யூட்ரஸில் ஃபர்டிலைசேஷன் அக்கர் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ரப்சர் ஆகி வெளியில் ப்ளீடிங்காக வெளியில் வந்துடும். ஓகேயா, so uterus
It is inverted bear shape. Okay, bear shape la வந்து present ஆயிருக்கும் invertedல and supported by the ligament attached to that in a pelvic wall. Pelvic wall ஓட attach இருக்கும். 3 parts வந்து இதில் இருக்கு. Fundus, body, cervix. Fundusங்கிறது என்னமா மேலே உள்ள பாட்டு, பாடிங்கிறது சென்டர் பாட்டு, அண்ட் தென் cervixங்கிறது டவுனில் உள்ள பாட்டை நம்ம என்ன கால் பண்ணுறோம், cervix அப்படின்னு கால் பண்ணுறோம். cervix opens into the vagina. வெஜைனா யூட்ரின் வால் பார்த்தோன்னா 3 லேயர்ஸ். இங்கே பார்த்தோன்னா தெரியும் அந்த பிளட் வெசல்ஸோடு இருக்கிறது ஒரு ஃபிங்கர் மாதிரி இருக்கா. ஸோ இந்த பிளட் வெசல்ஸோடு இருக்கிறது நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இன் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் பிளட் வெசல்ஸை வந்து வாஸ்குலர் அண்டு கிளாண்டுலர், கிளாண்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அட் த சேம் டைம் பிளட் வெசல்ஸும் வாஸ்குலரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மயோமெட்ரியம். மயோமெட்ரியம் இட் இஸ் அ மிடில் thick layer of that in a smooth muscle. And then perimetrium அப்படிங்கிறது என்னன்னா external thin membrane நம்ம என்ன கால் பண்ணுறோம், perimetrium அப்படி கால் பண்ணுறோம். next one vagina, it opens to that in exterior between the urethra and anus. okay, so urethra okay anusக்கும் in betweenல இது present ஆகிருக்கும். and then lumen of vagina is lined by that in a glycogen rich mucous membrane contain the sensitive papillae is present and Bartholin glands also present. okay, Bartholin gland உனக்கு வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. Bartholin gland அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா it is a greater vestibular gland அப்படின்னு சொல்கிறோம். so it is located posterior to the left and right of the opening of the vagina. இது posterior openingல present ஆயிருக்கும். they secrete mucus and lubricate that in a vagina are homologous to that in a bulbourethral gland of the male அப்படின்னு சொல்கிறாங்க. so the secretion of the Bartholin gland lubricate penis during sexual contact it is mentioned. next one is consist of that in external genitalia. it is consist of the man's pubis, vestibule, hymen, clitoris. okay, so man's pubisங்கிறது குஷன் மாதிரி இருக்கா, ஃபேட், அதான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் manus pubis. and vestibule அப்படிங்கிறது it contain a 2 part labia majora. it is a medial channel, majora minora அப்படின்னு சொல்லிட்டு labial majora minora. majora அப்படிங்கிறது large fleshy fatty hairy outer folds. okay, so minora அப்படிங்கிறது small thin hairless inner folds நம்ம கால் பண்ணுறோம். hymen அப்படின்னு பார்த்தோன்னா median head. hymenங்கிறது என்னமா median head. it partially covered that in a vaginal opening during that in a first hiatus. okay, so hymen may also broken into sudden fail or jolt insertion of the vaginal terms. okay, hymen is not a reliable indicator of the virginity it is mentioned. okay, so next one பார்த்தோன்னா glutaris. glutaris அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா highly sensitive organ lying just in front of the urethral opening it is mentioned. okay, so next one mammary glands. mammary glands it is a peculiar feature in a female. it is we called as a breast. okay, so a pair of mammary glands contain glandular tissue and fat, and breast has the 50 to 20 mammary lobes it is contained. cluster of cells it is present. these cells alveoli secrete a milk. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஸ்வெட் கிளாண்ட் தான். ஸ்வெட்னா என்னம்மா வேர்வை இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாண்டு தான். பட் இட் இஸ் செக்ரீட் தட் இன் அ மில்க். இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ கேவிட்டி. அந்த ஸ்டோர் பண்ணுற கேவிட்டியை நம்ம என்ன காட்டுறோம், அரியோலா அப்படின்னு கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ அரியோலா இட் இஸ் கிவன் டு யூ. ஸோ ஸ்டோர் பண்ணுற கேவிட்டி இது. ஸோ அது 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் த அரோலா அப்படின்னு கேட்குற சான்சஸ் இருக்குது. 2 மார்க்கில் எக்ஸஸாக அடிஷன் கொஷின் கேட்பாங்க. இந்த ஆல்வியோலை ஓப்பன்ஸ் இன்டு த மேமரி டியூபிள். ஸோ இது வந்து ஆல்வியோலை மேமரி டியூபிள் என்ட்ராகும், டியூபிள் வந்து ஆம்புலால் என்ட்ராகும், ஆம்புலா டக்டில் என்ட்ராகும். ஸோ இட் ஹஸ் அ மில்க் இன் அவுட் சைட். ஆல்வியோலை, டியூபிள், டக்டு, ஆம்புலா, லாக்டிஃபெரஸ் டக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஸ்மாலஸ்ட் ஆல்வியோலை சைனஸ். ஓகே,
So this is all it is given to you in a female reproductive system. உனக்கு டயக்ராம் வந்து ஒர்க் ஷீட்டில் ட்ரா பண்ண சொல்லியிருக்கிறது. எந்த டயக்ராம் நீ ட்ரா பண்ணணும், இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபுல்லாக, அதாவது ஓவரியிலேருந்து ஓவிடக்ட்டு, யூட்ரஸ்ஸு, ஸோ இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ.